இந்த உலகத்துல வாழணும்னா கண்டிப்பா நம்ம போல்டா இருந்தே இருக்கணும். இல்லைன்னா நம்மள வாழ விட மாட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஜெயிக்கணும்னா நம்ம கண்டிப்பா போல்டா இருந்தே இருக்கணும். நம்ம கொஞ்சம் போட்டோம் விடு அப்படின்னு விட்டோம்னா நம்மளே ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ இன்னைக்கு நம்ம எப்படி போல்டா இருக்கணும், எப்படி போல்டா மாறணும் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே பயமா இருக்கும் சில பேருக்கு. சில பேர் ரொம்ப போல்டா இருப்பாங்க. அவங்க பத்தி அதுக்கப்புறம் பேசலாம். சில பேர் பத்தி மட்டும்தான் பேச போற. அதுல நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் இருக்கிறேன், அது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நானும் ரொம்ப பயந்தாங்கோலி தான். ரொம்ப போல்டா எல்லாம் இருக்க மாட்டேன். அதுக்கன்ட்டு உங்களுக்கும் உபதேசம் சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நானும் மாறுறேன், உங்களையும் மாத்தி வைக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எந்த டாபிக் எடுத்தாலும் எனக்குள்ள சேஞ்சஸ் பார்த்த பிறகுதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் யூஸ் ஆகும் இல்லையா? அதுக்காக தான். நம்ம போல்டா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா நம்ம மேல கான்பிடென்ட்டா இருக்கணும். அப்பதான் யாராலையும் நம்மள எதுவுமே செய்ய முடியாது. நம்மளும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். நம்மள பார்த்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீ ஒரு தண்டம், உதவாக்கார, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ எதுக்குமே லாக்கி இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது நீ நம்பவே கூடாது. உன் மேல உனக்கு கான்பிடென்ட் இருந்துச்சுன்னா இதெல்லாமே தூக்கி போட்டுட்டு மிதிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம மேல நம்மளுக்கு கான்பிடென்ட் இருக்கு இல்லையா? என்னால முடியும், நான் ஒன்னும் தண்டம் கிடையாது, நான் ஒன்னும் உதவாக்காரன் கிடையாது, சோ என்னால எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க யாரு சொல்றதுக்கு? சோ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் இருப்போம். நம்ம சுத்தி இருக்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சோ எப்பவுமே நம்ம மேல நம்ம ரொம்ப கான்பிடென்ஸா இருக்கணும். அப்போதான் எல்லாரையும் ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம போல்டா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கான்ஃபிடென்ஸ் தான். இந்த கான்ஃபிடென்ஸ் பத்தி இந்த வீடியோல பேசணும்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ நான் டேக் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. இப்போ போல்டா இருக்கிறதுக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம மேல நம்மளுக்கே கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா யாராலையும் நம்மள எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதுதான். யார் என்ன சொன்னாலும் நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க, யாருமே நம்மளுக்கு துணை கிடையாது. கடைசி வரைக்கும் உனக்கு நீ மட்டும்தான். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால சர்வே பண்ண முடியும் இந்த ஜனங்க கிட்ட. சோ எப்பவுமே நம்மளுக்காக யாரையும் தேட வேண்டாம். நம்மளுக்கு எந்த வேலை தேவைப்படுதோ அது நம்ம மட்டும்தான் செஞ்சுக்கணும். ஒருத்தர் மேல டிபெண்ட் ஆனோம்னா அது பிராக்டிஸ் ஆயிடும். எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியாது, சோ அவங்க செஞ்சா மட்டும்தான் நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளே கொண்டு வந்துடுறோம் நம்ம மைண்ட. இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும். சோ எந்த வேலையா இருந்தாலும் யார் மேலேயுமே டிபெண்ட் ஆகாம இண்டிபெண்டா செஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நமக்கான வேலை நம்மளே செஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாமே நம்மளே பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் இண்டிபெண்டா இருந்தாலே பாதி போல்ட்னஸ் நமக்குள்ள வந்துடும். எல்லாமே உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம உள்ளுக்குள்ளவே இருந்தோம்னா, வீட்டுக்குள்ளவே இருந்தாலும் அது எங்க இருந்தாலும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னு இருக்கும் இல்லையா? நான் இப்படிதாப்பா, நான் இங்கேயே தான் இருப்பா, என்னால எதுவும் முடியாது அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லவே இருப்போம் இல்லையா? அந்த கம்ஃபர்ட் ஜோன்லவே இருந்தோம்னா நம்ம உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நம்ம போல்டா பேசுறதுக்கும் முடியாது. எங்கேயாச்சும் போனா என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்ற யோசனை தான் மைண்டுக்குள்ள வரும். அதுவே நம்ம இண்டிபெண்டா இருந்து வாழ்ந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே புரியும். எந்த இடத்துல எப்படி பேசணும், யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், யாருக்கு எப்படி பேசினா புரியும் அப்படின்றது கிளியரா நம்மளுக்கும் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் 2 முறை தடுமாறலாம், ஆனா 3வது முறை நம்மளுக்கு எல்லா கான்பிடென்ஸ் வந்துடும் இல்லையா? சோ இண்டிபெண்டா எல்லா வேலையும் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய பேரு இண்டிபெண்டா ஒரு உமன் பார்த்தாலும் ஐயோ பாவம் புருஷன் இல்ல அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவங்க பாவம் கிடையாது. அவங்கள பார்த்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்து நம்ம இப்படிதான் நினைப்போம், ஐயோ பாவம் புருஷன் இல்ல, எப்படிதான் சமாளிக்குதோ அப்படின்னு நினைப்போம். பட் அவங்க எவ்வளவு போல்ட்னஸா மாறுவாங்கன்னா அவங்க புருஷன் இருக்கிற வரைக்கும் அந்த புருஷனுக்குள்ளவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவர் மட்டும்தான், இவர் தான் எல்லா வேலையும் பாத்துக்கிறாரு, சோ அவருக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ள இருப்பாங்க. அவங்க இல்லாதப்போ எல்லா வேலையுமே இவங்க சமாளிக்க முடியும், நம்மளாலையும் எல்லாம் முடியும், சோ எனக்குள்ள இவ்வளவு பவர் இருக்கா,
என்னால இதெல்லாம் சமாளிக்க முடியுதா அப்படின்றது யாருக்கும் தெரியலனாலும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களோட பவர் என்னன்னு தெரியும், அவங்களோட கான்ஃபிடென்ஸ் என்னன்னே அப்போதான் புரியும், அவங்களோட போல்ட்னஸ் என்னன்னே அப்போதான் தெரியும். அதுக்காண்டி எல்லாரும் இண்டிபெண்டா புருஷன் இல்லாம வாழணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாரும் இருந்தாலும் நம்ம இண்டிபெண்டா வாழ்றதுக்கே கத்துக்கணும். என்னால முடியும், நானே செஞ்சுக்கிற விடு அப்படின்ற வார்த்தை நமக்குள்ள வரணும். அது எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்யற விடு அப்படின்ற வார்த்தை நம்ம தான் கொண்டு வரணும். சோ அப்போ நம்மளால இண்டிபெண்டா வாழ முடியும் இல்லையா? எல்லாரும் இருந்தாலும் நம்ம நம்ம மேல நம்பிக்கை வச்சு இண்டிபெண்டா வாழணும். இது நீங்க தப்பாவும் புரிஞ்சுக்க கூடாது இல்லையா? அதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற. என்னம்மா இப்படி சொல்லிச்சு, இவ்வளோ தப்பா பேசிச்சு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அப்புறம் தப்பாயிடும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி இண்டிபெண்டா எல்லா வேலையும் செய்யறதுக்கு கத்துக்கோங்க. எல்லாமே நம்மளால முடியும். நம்மளால முடியாதுன்ட்டு எதுவுமே கிடையாது. எல்லாமே முடியும். ட்ரை பண்ணாதான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ சக்தி இருக்கு, எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கு அப்படின்றதே நம்மளுக்கும் தெரியும், சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரிய வைப்போம். ஸோ அதுக்காக தான் நம்ம இண்டிபெண்டா எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேசுறதுக்கே பயம். அது எந்த விஷயமா இருக்கட்டும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் பயமா இருக்கும். ஐயோ அவங்க எப்படி எடுத்துப்பாங்களோ, சண்டை போடுவாங்களோ, திட்டுவாங்களோ அப்படின்ற பயம். ஏதாச்சும் பேசுனா ஐயோ என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற பயம். ஒரு ஸ்டேஜ் மேல நின்று பேசணும்னா ஐயோ எல்லாரும் எப்படி நினைப்பாங்க நம்மள அப்படின்ற ஒரு பயம். ஸோ பயம் எல்லாம் தூக்கி பக்கத்துல வச்சுட்டு கான்ஃபிடென்ட்டா இருங்க. அப்போதான் நம்ம போல்டா மாறுறதுக்கு முடியும். ஸோ ஒரு வார்த்தை நம்ம பேசணும். அது யார்கிட்டயா இருந்தாலும், அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, இல்ல புருஷன் கிட்டயா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. பயப்படாதீங்க. ஏதாச்சும் திட்டுவாங்களா, திட்டட்டும். 2-3 வாட்டி திட்டுவாங்களா, 3வது வாட்டி புரிஞ்சுப்பாங்க தானே. எதுக்கு இது சொல்லுது, சோ நம்ம இப்படி செஞ்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற யோசனை வரும் இல்லையா உங்களுக்குள்ள? வரலன்னா அது அவங்களோட கர்ம, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் கான்பிடென்ட்டா ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. பயப்படாதீங்க, உள்ளுக்குள்ளவே வச்சுக்காதீங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளவே வச்சு வச்சு ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைங்களை நம்ம உள்ளுக்குள்ளவே வச்சு நம்ம தான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறோமே தவிர அவங்களுக்கு அது புரியாது. நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்ற விஷயம் கூட அவங்களுக்கு புரியாது. சோ இது இப்படி செஞ்சா நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல அப்படின்ற விஷயம் சொல்லணும்னாலும் பயமா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட நமக்குள்ளவே வச்சுக்கிட்டு பயப்படாம எந்த விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. சொன்னாதான் தெரியும் நம்மளோட கவலை என்னன்னு தெரியும், நம்மளோட வேதனை என்னன்னு தெரியும், நமக்குள்ள எவ்வளோ பெயின் இருக்கு அப்படின்றது நம்ம சொன்னா மட்டும்தான் தெரியும். அவங்க பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தவங்க ஒன்றும் யோகி கிடையாது, மகாத்மா கிடையாது. ஸோ எல்லா விஷயமே ஷேர் பண்றதுல பயப்படாம போல்டா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம சின்ன சின்ன விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாவே இந்த விஷயம் சொன்னா புரிஞ்சுப்பாரு அப்படின்ற யோசனை நமக்குள்ள வரும். அது இல்ல இப்படி சொன்னா இவர் திட்டுவாரு அவர் திட்டுவாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா அது நம்ம மண்டைக்குள்ளவே ஒரு புழு மாதிரி சுத்திட்டே இருக்கும். ஐயோ நம்ம சொல்லிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமோ, நம்ம சொல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்க வைக்கும். சோ எந்த வார்த்தையா இருந்தாலும் போல்டா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம ஆளுங்க தானே, திட்டினா திட்டட்டும். 2 நாள் திட்டுவாங்களா, 3 நாள் திட்டுவாங்களா, 4வது நாள் புரிஞ்சுப்பாங்க தானே, அது என்ன சொல்லிருக்கு அப்படின்ற யோசிப்பாங்க தானே. கொஞ்ச நேரம் நம்ம பத்தி யோசிச்சாலும் நம்ம சொன்ன வார்த்தைக்கு அது கிரேட் தானே. சோ அதனாலதான் எந்த வார்த்தையா இருந்தாலும் உங்களுக்குள்ளவே வச்சுக்கிட்டு நீங்களே கவலைப்படாதீங்க. அது என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணி விட்டுடுங்க. யாருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ. தப்பு செஞ்சீங்கன்னா பயப்படுங்க, தப்பு செய்யலன்னா எதுக்குமே பயப்படாதீங்க. இது தப்பு அப்படின்னு நீங்க உணர்ட்டீங்கன்னா சாரி கேட்டுட்டு ஆமாப்பா நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கோங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே உங்ககிட்ட பேசுவாங்க. அதுவே நீங்க பொய் சொன்னீங்கன்னா மட்டும் உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம சாவர வரைக்கும் நம்மள யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம பொய் சொன்னா அதை எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டே இருக்கோம், அது பேச்சு கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம தப்பு செஞ்சாலும் ஆமாப்பா தப்பு நடந்துச்சு இப்படி செஞ்சுட்டா அப்படின்னு ஒத்துக்கினீங்கன்னா உங்க மேல கோவம் வராது. அது யாரா இருக்கட்டும் கோவம் வராது. ஆமாவா சரி விடு போட்டும் விடு அப்படின்ற வார்த்தை தான் வரும். இல்ல கோவப்பட்டாங்களாம் கோவப்பட்டட்டும். நம்மளுக்கு நம்ம எப்பவுமே உண்மையா இருக்கணும், எல்லார்கிட்டயும் நம்ம உண்மையா இருக்கணும். அப்போதான் நம்மளால கான்பிடென்ட்டா போல்டா இருக்க முடியும். நம்ம எல்லாத்துக்குமே பயந்து பயந்து பொய் சொல்லிட்டே இருந்தோம்னா
அவ்வளவுதான் போச்சு. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பொய்க்காரனா தான் மாறணுமே தவிர உண்மையா இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நீயே சேஞ்ச் ஆயிட்டு நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயே ஒரு மைக்கு புடிச்சு தண்டோரா போட்டாலும் உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. எப்பவுமே உங்களுக்கும் நீங்க உண்மையா இருங்க. அடுத்தவங்க கிட்டயும் நீங்க உண்மையா இருக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் நம்ம உண்மையா இருந்தோம்னா அடுத்தவங்களும் அது புரிஞ்சுப்பாங்க. நம்ம மேலயும் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ எப்பவுமே உண்மையா இருக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்க. தப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வேணும்னு செய்ய மாட்டாங்க. தெரியாம நடக்கிறது தான் தப்பு. இல்ல அது அறியாம நடக்கிறது தான் தப்பா முடியும். சில பேர் தெரிஞ்சே செய்வாங்க. அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நம்மளுக்கே அறியாம தெரியாம செய்யற தப்பெல்லாம் நம்ம தப்பு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சின்ன பசங்க ஒரு பொருள் உடைக்கிறாங்கன்னா அவங்க தெரிஞ்சு உடைக்க மாட்டாங்க இல்லையா? ரொம்ப சேட்டை பிடிச்சவங்க வேணும்னே உடைப்பாங்க. அவங்கள 4 போடலாம், தப்பில்ல. ஆனா நம்ம வீட்டுல நடக்கிறப்போ இல்ல தெரியாமலோ கால் பட்டோ எது பட்டோ ஒரு பொருள் உடைஞ்சிச்சுன்னா அவங்கள தப்பு குத்தம் சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா அது தெரியாம செஞ்ச தவறு. அதுக்கு போய் நம்ம ஓன்னு கத்தினே இருப்போம். எதுக்கு செஞ்ச, எப்படி செஞ்ச, கண்ணு தெரியாதா, மூக்கு தெரியாதா, இப்படியா நடப்பாங்களா, அப்படியே செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே தவறு நம்ம செஞ்சா வாய் மூடிட்டு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? சேம் அதே மாதிரிதான் எந்த தவறுமே தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க யாருமே. தெரியாம செய்யறதுதான் தப்பு. செஞ்சிட்டா, அது செஞ்சிட்டா, இது செஞ்சிட்டா அப்படின்ற பேர் வைப்பாங்க. பட் அந்த தப்பு செஞ்சாலும் ஆமா நான் தான் தள்ளி விட்டுட்டா, தெரியாம பட்டுச்சு அப்படின்னு சொன்னப்போ நம்மளே சரி போட்ட விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சேம் அதே மாதிரிதான் நம்ம உண்மையா இருந்தோம்னா எல்லாருக்குமே புரியும். நம்ம தப்பு செஞ்சாலும் எதுக்காக அந்த தப்பு செஞ்சாங்க அப்படின்ற விஷயம் புரியும். ஸோ எப்பவுமே பொய்யா மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பொய்யா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் போச்சு. ஸோ அது மாத்திக்கினீங்கன்னாலே நீங்க நிறைய போல்டா இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் மேல ஏறுறப்போ பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு முறை தான் அந்த பயம் இருக்கும். 2வது முறை ஏறி பாருங்க, உங்களுக்கே ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்துலவும் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பிளுக்காக எல்லாரும் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத நேரத்துல ஏறி நின்னு போல்டா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க ரொம்ப போல்டா பேசுறதுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே இருக்கணுமே தவிர யாரும் நம்மள மாத்த மாட்டாங்க, நமக்காக நின்னியும் பேச மாட்டாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பேஸ் பண்ணுறதுக்கு பாருங்க. அதுல இருந்து தப்பிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. தப்பிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது இல்லையா? அது நம்ம பின்னாடியே சுத்திட்டே இருக்கும். அது எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு அது அந்த நேரத்துலவே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போல்ட்னஸ் கண்டிப்பா வரும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க. நானும் ரொம்ப பயந்தாங்கோலிதான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எங்க அம்மா கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அம்மா கிட்ட எது பேசணும்னாலும் பயம். இப்படி சொன்னா அம்மா திட்டுவாங்களோ கத்துவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்றது கிடையாது. அதுக்காண்டி சின்ன சின்ன பொய் கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா கல்யாணம் ஆன பிறகுதான் தெரியுது எங்க அம்மாக்கு எவ்வளோ பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணு எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்து விட்டாங்க. ஆனா நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். எதுக்குமே அனுப்ப மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்கதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு அம்மாவா மாறின பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அவங்க லைஃப்ல. இந்த மாதிரி சின்ன விஷயத்துல பயந்துதான் பெரிய பெரிய பொய் எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கும். ஸோ பொய் சொல்றதே நிறுத்திட்டோம்னாலே நம்ம ரொம்ப போல்டா மாறிடுவோம். எதுக்குமே பயப்படாதீங்கப்பா, அதுதான் மெயின். ஸோ கான்பிடென்ட்டா இருங்க, பயப்படாதீங்க. எந்த வார்த்தையா இருந்தாலும் போல்டா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. பாய்.